இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபை அன்னை மரியாளுடைய பெற்றோர் தூய ஸ்வக்கிம் தூய அன்னம்மாள் அவருடைய விழாவை இன்னைக்கு கொண்டாடுகிறது. ஏசப்போடைய தாத்தா பாட்டி அவருடைய விழாவை இன்னைக்கு தாய் திருச்சபை நினைவு கூறுகிறது. இவர்களை பற்றி செய்தி பைபிள் எங்குமே கிடையாது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாக்கோபு நற்செய்தி, இது திருச்சபை அங்கீகரிக்கப்படாத ஒரு நூல். இந்த நூலிலே சோக்கிம் அன்னம்மாளை பற்றி பல செய்திகள் அதில் இருக்குது. இவர்கள் திருமணமாகி 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்களா. இவங்க இடைவிடாமல் ஜெபம், கடவுள் நமக்கு நல்லது செய்வான் அந்த நம்பிக்கையிலே தினமும் ஆண்டவரை நோக்கி கூக்குறார். சோக்கிம் 40 நாட்கள் நோன்பிருந்து ஜெபிப்பாராம். அவர் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய அருள் ஆசை கிடைக்கிறது. அவருடைய தூதருக்கு தோன்றி, சோக்கிம், உன்னுடைய ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என செய்தி சொல்லப்படுகிறது. அதே செய்தி அன்னம்மாளுக்கும் சொல்லப்படுகிறது. அன்னம்மாள், உன்னுடைய ஜெபமும் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லப்படுற செய்தி. அளவெல்லாம் மகிழ்ச்சி. இவர்கள் ஜபத்திலே அப்படி ஊன்றிருந்தார்கள். 20 ஆண்டுகள் மனம் தளரா ஜபம். ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், கிடைக்கும் போது தூக்கி போயிடுவோம், வெறுத்து போயிடுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, 20 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜபம். இந்த ஜபத்திற்கு ஆண்டவர் அளித்த பரிசு அன்னை மரியாள். இவங்க சம்பாதிக்க சொத்தை என்ன பண்ணுவாங்களாம், ஒரு 3 பகுதியாக பிரிப்பாங்களாம். ஒரு பகுதியை எருசலேம் தேவாலயத்துக்கு கொடுப்பாங்களாம், அந்த திருச்சபைக்கு கொடுப்பாங்களாம். இவங்க ஒரு பகுதியை தாங்கள் வாழுகின்ற நசரேத்தூரில் வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்களாம் சம்பாத்தியத்தை. மற்றும் ஒரு பகுதியை இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு இவர்கள் பொது நலனிலே நல்ல காரியங்களிலே அவ்வளவு அக்கறையாக இவங்க இருந்தாங்களாம் 2 பேருமே. அதற்கான பரிசு தான் அன்னை மரியாள். ஸ்வக்கிம் என்ற பெயருக்கு இவ்வாறு அர்த்தம், கடவுள் தயார் செய்கிறார் என்ற அர்த்தம். அதனால் என்னவோ அன்னை மரியாளை ஸ்வக்கிம் எப்படி வளர்த்துருப்பாரு பாருங்க, தன் பிள்ளை, தன் மகளை. கடவுளுக்கே தாயாகும் ஒரு ஒரு தூய நிலையில் தன் பிள்ளை வளர்த்துருப்பாரு இல்லையா. எவ்வளோ ஒரு பங்கு பாருங்கள் ஸ்வக்கிம் அன்னம்மாளுக்கு, மாதாவி மட்டிலே. அன்னம்மாள் என்றால் அருள், ஆசி என்ற அர்த்தம். எனவேதான் அன்னம்மாள் வழியாக ஆண்டவருக்கு அவ்வளோ, அன்னை மரியாளுக்கு அவ்வளோ ஆண்டவருடைய ஆசி கிடைத்தது. இவர்கள் சொல்றது, இவர்களை பற்றி செய்திதான் பைபிள்னாலும் இன்றைக்கு உலகமெங்கும் சென்ட் ஆன்ஸ் அன்னம்மாள் பேரால் நிறைய சபைகள் உண்டு, நிறைய ஆலயங்கள் இன்னைக்கு உண்டு. அன்னை மரியாளை பெற்று வளர்த்தவங்க இல்லையா, சும்மா விட்டுற முடியுமா திருச்சபை? அன்னை மரியாள், அதாவது தூய ஜஸ்டின் என்பவரால் இவருடைய பக்தி வளர்க்கப்பட்டது. தூய ஜஸ்டின் கான்ஸ்டான்டினோபிளிலே 6ஆம் நூற்றாண்டு அந்த வாக்கிலே ஒரு ஆலயம் கட்டினார். அதன் பிறகு திருத்தந்தை 6ஆம் சிக்ஸ்தூஸ் அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவை அவர் அறிவித்த பிறகு, காணிக்கை யார் ஒப்பு கொடுத்துருப்பாங்க? அப்போ அவங்க அப்பா அம்மா தானே. அப்போ அவர் என்ன பண்ணார், அன்னாள் சுகுணி அவர் நினைவு கூறுகிறார். அவர் இவ்வாறாகத்தான் கிபி 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த 2 ஒரு நல்ல உள்ளங்களுடைய பக்தி முயற்சிகள் திருச்சபையிலே படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சோசர்களே, தமிழ் பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க, தாயை போல புள்ளன்னு சொல்லுவாங்க. ஏசப் சொல்லுவார் இல்லையா,
ஒரு மரத்தின் தன்மையை கொண்டு கனி எப்படின்னு அது தெரியும். ஒரு கனி எப்படி வச்சுட்டா மரத்தோட தன்மை நமக்கு தெரியும். அப்போ அன்னை மரியாள் ஆண்டவருக்கே தாயாகும் பேச்சினை பெற்றார்கள் என்றால் அவ்வளவு நல்ல உன்னத குணத்தினுடைய இருப்பிடமாக அன்னை மரியாள் திகழ்ந்தாங்கன்னா அவர்கள் உதித்த அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம். நம்ம மோசையுடைய வார்த்தை தான் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்ற வார்த்தை தான். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு ஒழுகுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் அவர் உங்களுக்கு தந்தையாக இருந்து உங்களுக்கான அனைத்தையும் செய்வார். மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டோடைய வார்த்தை விட்டு நடப்போம், ஆண்ட வார்த்தை கீழ்ப்படியுமா எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அவ்வாறு சொல்கின்ற போதுதான் அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பண்ணுறாரு, இதோடைய மக்களுக்கு கொடுக்கிறார். அந்த விதை, ஆண்டோடைய வார்த்தைங்கிற விதை தன் மனதில் ஊறி வளர்கின்ற பொழுதுதான் அது ஆசிராக மாறும். நச்செய்தி பாருங்க இன்னைக்கு. ஆனால் என்ன பண்ணுறாரு ஏசப்பா? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடங்கள். இன்னைக்கு அலிலியா அந்த பல்லவி பாருங்க. இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் உங்களை மீட்க வல்லது. அவனுடைய வார்த்தை நம்மை மீட்க வல்லது, நமக்கு வாழ்வளிக்க வல்லது. அவனுடைய வார்த்தை யார்? ஏசப்பா தானே. ஏசப்பா நம்ம உள்ளத்தில் எப்போது குடிகொள்கிறாரோ, நம்மை அவர் வழி நடத்துகிறாரோ, அப்போ வாழ்க்கையும் வளமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, சுவைக்கு மனமலை யோசிச்சு பாருங்க பாப்பா. அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தையை ஏற்று அவர் வாழ்ந்திருந்தால், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரையே உலகமென அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா, அன்னை மரியாளை போல ஒரு மாபெரும் ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம் மகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து 2 பேரும் வாழ்ந்ததால் தான் அன்னை மரியாளான மாபெரும் பொக்கிஷம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சகோதரர்களே, 1 சாமுவேல் 15:22 வார சொல்லுது பாருங்க பார்ப்போம். கீழ்ப்படிதல் பலிகளை விட சிறந்தது. எனவேதான் அன்னாள் சுவைக்கும் 2 பேர் என்ன பண்ணாங்க? ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அவருக்கு பணிந்தே வாழ்ந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய 20 வருஷம் பிள்ளைலாம் தவிச்சாலும் கூட ஆண்டவர் கொடுப்பார் நம்பிக்கையோட வாழ்ந்தாங்க. அந்த நிலை தான் அவர்களை இன்றைக்கு அன்னை மரியாளுடைய தாய் என்ற அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்குது. சகோதரர்களே, குடும்பத்திலே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி பண்படுத்த வளர்க்கணும், என்ன பண்ணணும், இந்த குடும்பத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தூய அன்னம்மாளே, தூய சுவைக்குமே, நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் எப்படி குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகணும், நீங்கள் எப்படி தாய் தகப்பன அந்த பிள்ளைகள் மகளை எப்படி வளர்த்துறதுக்கு நீங்கள் ஆண்டோட அன்பில் ஆசீர்வாதத்திலையும் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க என்று அவங்ககிட்ட கேட்போம். இன்றைக்கு சென்ட் ஆன்ஸ் அந்த சபை சகோதரருடைய நாம விழா இன்றைக்கு. எனவே சுவைக்கும் திருநாமத்தை கொண்ட சகோதரர்களுக்கும் சென்ட் ஆன்ஸ் என்ற அன்னம்மாள் என்ற அண்ணாங்கிற பெயர் கொண்டிருக்கிற எல்லோருக்குமே திருநாம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் தாமே அன்னம்மாள் வழியாக, சுவைக்கும் வழியாக அநேக ஆசிரியர்களை பொழியட்டும். நமது குடும்பங்களுக்கு நாம் அவர்களை வழிகாட்டும் ஒரு கைடாக எடுத்துக்குவோமே. தூய சுவைக்குமே, தூய அன்னம்மாளே என்ன பண்ணுங்க, நீங்கள் என் குடும்பத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருங்க என்று சொல்லி அவரை வழிகாட்டுதலோடு நாம் வாழ ஆண்டவரை இறைஞ்சுவோம். நமக்கு சுவைக்கும் வழியாகவும் அன்னம்மாள் வழியாகவும் அநேக ஆசிரியர்களை ஆண்டவர் பொழியட்டும். நல்ல சந்திப்போம்.